வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட வகை படங்கள் ரொம்ப ஃபேமஸாக ஓடும். அதுவும் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அது மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் ஒரு படம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அந்த தலைப்பு அல்லது அந்த சாயல் கொண்ட தலைப்பிலேயே தொடர்ச்சியாக ஒரு 10 படம் வெளியாகும் அல்லது ஒரு ஆண்டு முழுக்க அப்படி ரிலீஸ் ஆகும். பேய் படங்கள் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றால் தொடர்ச்சியாக பேய் படங்கள் எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. பிரபலமான இயக்குனராக இருந்தால் கூட ஒரு வெற்றி முக்கியன்றதுனால பேய் படத்துக்கு போயிடுவாங்க. அதே போலத்தான் துப்பாக்கி, ட்ரக்ஸு, வயலன்ஸு இந்த வகை படங்கள் எப்போதும் ஒரு இளைஞர்களை கவரும் படங்களாக இருக்குது. ஏன்னா இளைஞர்களுக்கு பெரும்பாலானவங்க அந்த மாதிரி படங்களுக்கு முக்கியத்துவம் தராங்க. அப்போல்லாம் சண்டை படம் அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டை அதிகமாக இருக்கிற படங்களுக்கு இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமாக போவாங்க. அந்த மாதிரி இப்போ சண்டை படம்னு இல்லாமல் இப்படிப்பட்ட வகை படங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. அதே போல் ஒரு சீசன் அதுவும் இருந்தது. குறிப்பாக நெல்சன், இந்த லோகேஷ் கனகராஜ், அந்த இவர்களை அடியொற்றிய இயக்குனர்கள் இவங்க தொடர்ச்சியாக அந்த மாதிரியான சில படங்களை கொடுத்தாங்க. அப்கோர்ஸ் நெல்சன் ஒரு படங்கள்லேயே அந்த இதுலேருந்து வெளியே வந்துட்டார். ஆனால் லோகேஷ் கனகராஜால் அந்த குறிப்பிட்ட வட்டத்திலேருந்து வெளியே வர முடியல. அவர் தொடர்ச்சியாக இந்த ட்ரக்ஸு, துப்பாக்கி, பிளட்டு, கத்தி, அளவுக்கு அதிகமான வன்முறை இப்படி தான் அவருடைய படங்கள் அமையுது. அது சூப்பர் ஸ்டார் படமும் கூட அதற்கு விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா படத்துலையுமே அதை அவர் வழக்கமான ஒரு பாணியாக கடைபிடிச்சார். இதுலேருந்து எப்படா வெளியே வருவீங்க, தமிழ் சினிமா எப்போ நல்ல படங்களை கொடுக்கும் அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் ஒரு சில படங்கள் இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுக்கு முன்னே அந்த லப்பர் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி படங்கள் அப்பப்போ ஒன்று வரும். அப்படி வரும்போது அந்த படங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு, அப்புறம் அதை பற்றி அதற்கு வருகிற விமர்சனங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது பொதுவாக எல்லோருமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி படங்களை கொடுங்கப்பா, ஏன் நீங்கள் தொடர்ச்சியாக இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குற அந்த நிலையை பார்க்க முடிஞ்சது. அவ்வளோதானே, இந்த கொடுக்குற படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாசிட்டிவான படங்களை தருகிற இயக்குனர்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய விளைவு இந்த அண்மையில் சிறை அப்படின்னு ஒரு படம் பார்த்தோம். மிகச்சிறந்த ஒரு படைப்பு. அது அண்மை காலத்தில் வந்த படங்களில் ரொம்ப எளிய ஒரு பட்ஜெட்டு, அதே நேரம் அந்த படத்தில் நடித்தவர்கள் அத்தனை பேருமே ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருந்தாங்க. ஒரு படமாகவே இப்படி எடுக்கண்டா படம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு படமாக அமைஞ்சிருந்தது. அதுக்கு மிகப்பெரிய பாராட்டு கிடைச்சிது. வெற்றியும் கூட மிகப்பெரிய வெற்றி. அந்த படத்துக்கு செலவு ரொம்ப கம்மி. அதை விட ஒரு 100% அந்த படத்துக்கு லாபம் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த பாணியில் இப்போ ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துக்கு பேர் வித் லவ். இந்த படத்துக்கு இது விமர்சனமாக நீங்கள் எடுக்க தேவையில்ல. ஒரு படத்தை பார்த்தா என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். விமர்சனம்ங்கிறது வேற, நான் விமர்சனம் வைக்கிற படங்கள் அது வேற. இதையெல்லாம் நம்ம விமர்சனமாக எடுத்துக்க வேண்டாம். இந்த படம் ஒரு இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் பெண் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அதாவது பொண்ணு பார்க்கறதுக்காக பையனை அவங்க அக்கா தம்பி அனுப்புகிறாங்க ஒரு பொண்ணை பார்த்துட்டு சொல்லி. அந்த பொண்ணை போய் பார்க்குறா. 2 பேரும் பேசுகிறாங்க. பேசும்போது தான் தெரியுது அவங்க 2 பேருமே ஒரே ஸ்கூலில் படித்தவங்க, சீனியர் ஜூனியர் அப்படி ஒரே ஸ்கூலில் படித்தவங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்குது. அதாவது கடந்த கால ஒரு காதல், பள்ளி பருவ காதல் ஒன்று இருக்குது. அந்த காதலை 2 பேருமே அதை யாருன்னு தெரியுது, அடையாளம் தெரியுது. இப்போ அவங்க அந்த தாங்கள் காதலித்த பெண்ணும் சரி ஆணும் சரி எங்கே இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம பழைய அந்த ஃபீலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பயணம் தொடங்குறாங்க. இந்த பயணத்தில் அவங்கள சந்திச்சாங்களா, அவங்கக்கிட்ட தங்களுடைய உணர்வை சொன்னாங்களா, அப்புறம் இவங்க 2 பேரும் என்ன ஆனாங்க, இதுதான் இந்த படத்தினுடைய கதை. கதையாக கேட்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா? இந்த படத்தை அதே சுவாரஸ்யத்தோட சொன்னாங்களன்னா உண்மையிலேயே பார்க்கும்போது நம்முடைய பாலிய காலத்துக்கு, பள்ளி காலத்துக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரியான காட்சிகளை இந்த படத்தில் வச்சுருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரியான படங்கள் எவர்கிரீன் சப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் அழியாத கோலங்கள், பன்னீர் புஷ்பங்கள், அல்லது இப்போ அந்த துள்ளுவதோ இளமை, அப்கோர்ஸ் அது கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்டு. ஆனாலும் அந்த மாதிரியான படங்கள் எப்போதுமே மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெறும். அப்கோர்ஸ் நீங்கள் அலைகள் ஓய்வதிலே கூட அதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸுக்கு என்றைக்குமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு கிடைக்கும். அப்படி ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த படம்.
அதே போல் இந்த படத்தில் இந்த பள்ளிக்கூட பருவ அந்த நினைவுகளை வந்து அவங்க சொல்கிற விதம் இருக்கு, அது வந்து ரொம்ப மனதில் வந்து இடம் பிடிக்கிற மாதிரியான காட்சிகள் ஒவ்வொன்றுமே நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நம்ம பழைய நாட்களில் நமக்கு என்னென்ன நடந்தது, நம்ம இந்த மாதிரி அனுபவம் நமக்கு இருக்கா, இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகும். பள்ளிக்கூட பருவத்தில் ஒரு காதல் இருந்திருந்தால், காதல்லாம் அந்த எல்லாரும் சொல்லிக்கிட்டு டூயட் பாட்டு ஜாலியாக இது கிளாஸை கட்டடிச்சு சினிமாவுக்கு போகிறது அதெல்லாம் வந்து நடந்திருக்காது, பெரும்பாலும் நடந்திருக்காது. ஏதோ அரிதிரும் அரிதாக ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அப்படி பள்ளிக்கூட பருவத்தில் பண்ணிப்பாங்க. கல்லூரி காலத்தில் அது நடக்கும். ஆனால் பள்ளி காலத்தில் வருகிற காதல்ன்றது எப்படி இருக்குன்னா, அது வெளியே சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. அது என்னதான் டெக்னாலஜி வளர்ந்து மீடியாலாம் வளர்ந்துட்ட பிறகும் கூட, ஏன்னா அப்பெல்லாம் வந்து காதலை சொல்வதற்கு ஒரே வழி வந்து கடிதம் தான். வேற எந்த தூது, யாரையாவது தூது அனுப்பலாம், அல்லது கடிதம் தான். கடிதம் மாட்டிக்கும், தூதும் வந்து போட்டு கொடுத்துருவான். ஸோ இந்த ஆபத்து இருக்கிறதுனால வந்து இந்த வழிகளை வந்து அவங்க நாடவே மாட்டாங்க. சும்மா பார்ப்பாங்க, பார்க்கறதே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்க, தெரிகிற மாதிரி பார்க்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி தான் வந்து அன்றைக்கு காதல் இருந்தது. இப்போதும் கூட அப்படிப்பட்ட காதல் இருக்கு. பசங்களால் வந்து செல்ஃபோனில் மெசேஜ் அனுப்ப முடியாமல், அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாமல், இல்லை வேற எந்த வழியிலும் கூட சொல்லிக்கிறது பயந்துட்டு இப்போதும் அப்படி பார்வையாலேயே வந்து தங்கள் காதலை கடத்த முயல்கிற இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள் இருக்க தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட 2 மாணவர்கள். ஸோ அந்த மாதிரியான உணர்வு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் இன்னும் ரொம்ப நெருக்கமாக, மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக மாறும். இதில் நாயகனாக நடிச்சிருக்கிற அபிஷன் ஜீவன், அவர் ஏற்கனவே டூரிஸ்ட் ஃபேமிலி படம் கொடுத்தவர். அந்த படம் எப்படிப்பட்ட பாராட்டு, எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்குது அப்படின்னு எவ்வளோ ரஜினிகாந்த் உள்பட அத்தனை பேரும் பாராட்டினாங்க இல்லையா. அப்படி ஒரு படத்தை கொடுத்த இயக்குனர் அவரையும் வந்து அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான படத்திலே பயன்படுத்தியிருக்காரு. அவர்கிட்ட வேலை பார்த்த இந்த இயக்குனர் மதன் ஒரு நடிகராக பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு இயக்குனர் முதல் படத்தில் அதுவும் ஃபுல் லென்த் ஹீரோவை அறிமுகமாகும் போது இந்த அளவுக்கு இயல்பான நடிப்பை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏதோ ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். நீங்கள் இப்போ எஸ்.ஜே. சூர்யா மாதிரியான நடிகர்கள்லாம் முழு நேர நடிகரை வந்தப்போ ஒரு ஏதோ ஒரு அவங்க கிட்ட வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாத ஒரு தன்மை தெரிஞ்ச மாதிரி இருந்தது. பட் இவர் ரொம்ப இயல்பாக அடித்து விளையாடுறார், செமையாக பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் வந்து அவர்கிட்ட ஒரு தனுஷ் தனம் இருக்குது. தனுஷனுடைய ஒரு 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 30% தனுஷனுடைய அந்த பாடி லாங்குவேஜ் வந்து இவருக்கும் இருக்குது. அது அதாவது கொஞ்சம் ஸ்கூல் படிக்கிற பையனா, அதே போல் அந்த இந்த மாதிரி லவர் பையா, இவங்களை அறிமுகமாகிற சாதாரண குடும்பத்து பையனா அறிமுகமாகிற அத்தனை பேருக்குமே தனுஷனுடைய பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. தனுஷ் அப்படி வந்து சினிமாவில் முத்திரை வச்சிருக்காருன்னு அர்த்தம். அடுத்து அந்த கதாநாயகியாக நடிச்சிருக்கிற பொண்ணு அனஸ்வரா ராஜன் சொல்லிட்டு ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த மலையாள அந்த மாடுலேஷனில் வந்து அவங்க பேசுகிற அந்த வசனங்கள்லாம் வந்து ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்த எங்கள் அண்ணா படத்தில் பார்த்த இளமைக்கால நமிதாவோட ஃபேஸை நினைவுபடுத்துகிற மாதிரியான ஒரு முகம், நடிப்பு, அதே போல் அந்த வசனம் பேசுகிற அந்த பாணி எல்லாமே வந்து ரொம்ப இயல்பாக வந்திருக்கு அவங்களுக்கு. அவங்க இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அந்த அவங்களுடைய அந்த இளமை பள்ளிக்கூட பருவத்தில் வருகிற காதலன் காதலியாக வர்றவங்கெல்லாம் கூட ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க. படத்தில் வருகிற எல்லா கேரக்டருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த அக்கா பாத்திரத்தில் வருகிறாங்களே அவங்களும் வந்து ரொம்ப அது வந்து ரொம்ப பார்க்குறவங்கள வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அது ஏன்னா ஒரு அக்கா வளர்க்கிற தம்பி, ஒரு குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி உறவுகள் இருக்காங்களே, அவர்களால் வளர்க்கப்படுகிற பையன்கள் வந்து எந்த அளவுக்கு பெண்களை மதிக்கிறவனாக இருப்பான், எப்படி வந்து அடுத்தவங்க உணர்வுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறவனா இருப்பான் அப்படிங்கிறத அந்த படம் முழுக்க பதிவு பண்ணியிருப்பான். அதிலும் இந்த அக்கா பாத்திரத்தில் வருகிற அந்த கேரக்டர், அந்த அக்கா தம்பிக்கான அந்த ஒரு நெருக்கம், அந்த உறவு இருக்க, அது வந்து ரொம்ப மனதை தொடுகிற விதத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் இந்த படம் முழுக்க வருகிற ஒரு முக்கியமான ஒரு உணர்வு என்னென்னா, ஆண் பெண் இருவருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும், ஒருத்தர் உணர்வை இன்னொருத்தங்க எப்படி மதிக்கணும், இதை வந்து அவங்க ஒவ்வொரு காட்சியிலையுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை ஒரு பிரச்சாரம் மாதிரி பண்ணாமல் இயல்பாகவே ஒரு 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 ஆணாக இருக்கிறவன் அவ்வளோ சுலபத்தில் தன்னுடைய தவறை ஒத்துக்கிறது இல்லை. அது அவங்களுடைய இயல்பான மனசு அப்படிங்கிற மாதிரி அதில் இந்த பாத்திரங்களுக்கு வரும். அப்போ அந்த பெண் பாத்திரம் சொல்லுவான், ஒத்துக்கூடா, முதல்ல ஒத்துக்கிட்டு உன்னுடைய தப்புக்கு சாரி கேளு,
அதுதான் வந்து ஒரு ஆணுக்கு அழகு. அதை முதல்ல செய்யி அப்படின்னு செய்ய வைக்கும். ஃபர்ஸ்ட் நீ பண்ணது தப்பு, சாரி அப்படின்னு சொல்லிட்டினாலே அந்த நிலை சகஜமாயிடும். அப்புறம் நம்ம ஈஸியாக பேசிக்கலாம் இல்லையா? பல காட்சிகள் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த செல்ஃபோன், இப்போ அந்த பொண்ணோட செல்ஃபோன், அவன் 2 பேரும் ஒரே ரூமில் தங்குறாங்க, ரொம்ப நெருக்கமாகறாங்க, ஈவன் காதலன் காதலிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. ஆனால் பெண்ணோட செல்ஃபோனை அவளுக்கே தெரியாமல் எடுத்து அவருடைய மெசஞ்சரை பார்த்துட்றான். பார்த்ததை அவள் கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிச்சிருந்து ஏன்டா அதை செஞ்ச அப்படின்னு கேட்குறப்போ அதை ஒத்துக்க மறுக்கிறான். அப்போது அந்த பெண் சொல்கிறதே ஃபஸ்ட்டு, உன்னுடைய இது வந்து என்னுடைய பிரைவசி, நீ தலையிடுற, அது உன்னுடைய தவறு, இந்த தவறை முதல்ல ஒத்துக்கிட்டு சாரி கேள் முதல்லன்னுவாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த வாத்தியார் அடித்ததுக்காக வந்து அவன் மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்கி ஓடி போய் ஒளிறான். அந்த சூழலில் வந்து மன்னிப்பு வைக்கிற விதம் இருக்குது. அது இப்படி பல காட்சிகளில் இதை வந்து நம்மால் வந்து உணர முடியுது. இந்த தலைமுறைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பாடம் அப்படின்னு நினைக்கிறேன் இது. அதே போல் பெண்களினுடைய அந்த பெண்களால் வளர்க்கப்படுகிற, எல்லாரும் பெண்களால் வளர்க்கப்படுறவங்க தான், ஆனால் பெண்களால் சரியாக அந்த உணர்வை சொல்லி வளர்க்கப்படுகிற அந்த இளைஞர்கள் பையங்க வந்து எந்த அளவுக்கு மற்ற தன்னோடு பழகுகிற பெண்கள் கிட்ட அதை காட்டுறான், அந்த அந்த மரியாதையை வந்து அவன் காட்டுறான் அப்படிங்கிறதையும் வந்து இந்த படத்தில் பல காட்சிகள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதே போல் இந்த சிறு வயதில் இருந்த காதல் இப்போ வளர்ந்த பிறகு ஒரு நிலைக்கு வந்த பிறகு மீண்டும் அவங்கள சந்திக்கிறப்போ அவங்களால வந்து அதை சொல்ல முடியுதா, அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ஏற்படுகிற உணர்வு என்ன, இதையெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு கவிதைத்தனமாக வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. பல இடங்கள் பல காட்சிகளை சொல்லலாம். எல்லா காட்சிகளையும் சொல்லிட்டு அப்புறம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் மிச்சம் இருக்காது. அதனால் யூ கேன் என்ஜாய் த மூவி. படத்தை நீங்கள் போய் தேட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அது ஒரு வைப்பாக இருக்கும் உங்களுக்கு. டெக்னிக்கலாக வந்து கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு ஷான் ரோல்டரோட இசையில் நம்ம யுவன் பாடியிருக்கிற அந்த பாட்டு, அது இந்த படத்தோட ஹைலைட்டுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு 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 ப்ளசண்ட்டான ஒரு உணர்வை வந்து இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து தரும். அதுதான் நம்ம காசு கொடுத்து படத்துக்கு போகிறோம், போய் வெறுத்து போய் வெளியே வரணுமா அல்லது அந்த ரணகலமாயிட்டு வரணுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பாங்க. இந்த மாதிரி வந்து மகிழ்ச்சியோடு வெளியே வர்றது தான் ரொம்ப முக்கியம். ஒரு படத்துக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த உணர்வை வந்து இந்த படம் தரும். ஸோ இன்னொன்று, எல்லா படமும் இதே மாதிரி தான் எடுக்கணும், எல்லா இயக்குநர்களும் இந்த மாதிரி ஃபீல் குட் மூவியே கொடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ஒரேடியாக சொல்ல வரல. ஆனால் தருகிற படைப்புகளில் குறைந்தபட்ச நேர்மை இருக்கணும். குறைஞ்சபட்சம் படம் பார்க்குறவன் ஏதோ ஒரு வகையில் தன்னை அதில் அடையாளப்படுத்திக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கணும். அதுதான் முக்கியம். ஸோ வருகிற படங்கள் எல்லாம் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி, லப்பர் பந்து மாதிரி இந்த மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்ல. ஆனால் இந்த மாதிரி படங்கள் அதிகமாக வந்தால் இப்போ இருக்கிற நிலைமையில், இப்போ இருக்கிற இந்த சொசைட்டிக்கு வந்து அது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. தன்னோட முதல் படத்தையே இந்த மாதிரி ரொம்ப நேர்த்தியாக, அதே போல் படம் பார்க்கிற மக்களுக்கு வந்து இதமான உணர்வை தருகிற விதத்தில் வந்து எடுத்த வகையில் இயக்குனர் மதனுக்கு வந்து நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் 2 பேர், மகேஷ் அண்டு சௌந்தர்யா ரஜினிகாந்த். சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கேப்புக்கு அப்புறம் மீண்டும் படம் தயாரிக்கிறாங்க. அவங்க கோவா படம் தயாரித்தாங்க, 2 படம் டைரக்ட் பண்ணாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு கோச்சரியார், அடுத்து தனுஷை வச்சு வேலையில்லப்பட்டது 2 படத்தை இயக்குனாங்க. ஒரு தயாரிப்பாளராகவும் சரி இயக்குனராகவும் சரி அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அது 2 படமே நல்லா போன படங்கள் தான். சொல்லப்போனால் கோச்சடியான் இன்னும் சிறப்பாக போயிருக்க வேண்டிய படம், இந்தியாவின் முதல் மோஷன் கேப்சரிங் படம் அது. இப்போ ஒரு இடைவெளிக்கு பிறகு, தனிப்பட்ட காரணங்களுக்காக இடைவெளிக்கு பிறகு மீண்டும் படங்களை வந்து அவங்க தயாரிக்க வந்திருக்காங்க. அதில் இந்த முதல் படமே வந்து எல்லோரும் வாழ்த்துற மாதிரி இருக்குது. ஸோ தொடர்ந்து அவர்கள் இதே மாதிரியான வெற்றி படங்களை தயாரிப்பதற்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.